வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 3 எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் இந்த வருஷம் வருமா அல்லது தள்ளி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் வந்து எங்கிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய விதமாக இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ண சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த கொஸ்டினுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இந்த வருஷம் வருமா வராதான்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கண்டக்ட் பண்ணக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்துக்கே தெரியாது அப்படின்னு தான் சொல்லியாகணும். காரணம், கொரோனாவின் 2வது அலை வந்து அந்த அளவுக்கு வேகமாக பரவிட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும், டெய்லி நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டு இருப்பீங்க. டெல்லி இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து கொரோனாவில் இறந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு இதை பற்றிய இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்துக்கு கால் பண்ணி கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இப்போ தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கொரோனா 2வது அலையை பொறுத்து தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, எப்படியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இந்த ஆனுவல் பிளான் படி மே மாதம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் எக்ஸாம் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி, அதாவது குரூப் எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணக்கூடிய நிறைய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் தான் இருக்குது. அதுவே நடக்க முடியாமல் இருக்காங்க. ஸோ அதனால் மினிமம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் வர்றதுக்கு மினிமம் 6 மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து எக்ஸாக்ட் டைம் கிடையாது. 6 மாதம் முன்னாடி வரலாம். மினிமம் 6 மாதம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணாதான் அதுக்கப்புறம் தான் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் வரோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் வரும். அப்போ குரூப் 4 பார்த்தீங்கன்னா, குரூப் 4லாம் இந்த வருஷம் 2021 வருமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குரூப் 4 எக்ஸாம் வர மாதிரி இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வர மாதிரி போட்டிருந்தாங்க. செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த ரேஞ்சில் தான் குரூப் 4 எக்ஸாம் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2022 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க. 2வது வயது வரம் பார்த்தீங்கன்னா 60 ரிட்டையர்டு ஏஜ் வந்து 60 வயசாக மாற்றிருந்தாங்க. அது ஒரு காரணம். இப்போ வந்து குரூப் 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மினிமம் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய மாணவர்கள் வந்து குரூப் 4 எக்ஸாம் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2019 செப்டம்பர் 1 தான் நினச்சி இன்னும் 2 வருஷம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆகும்போது இன்னும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப டிப்ரெஷன்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லவே தெரியல. வேறு வழி இல்லை. கொரோனாவுடைய 2வது அலை எல்லார் வாழ்க்கையிலும் வந்து விளையாடிக்கிட்டு இருக்குது. ஸோ மனம் தளராமல் படிங்க. இந்த டைமில் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எங்களுக்கு. மனம் தளராமல் படிங்க. நிறைய படிக்காமல் இருக்கக்கூடிய நிறைய சப்ஜெக்ட் இருக்கும். அதெல்லாம் தேடி பிடிச்சி பாருங்கள். என்னென்ன நம்ம இது வரைக்கும் படிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த பாலிட்டி அதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம படிச்சிருப்போம். 12th எக்கனாமிக்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இதை நல்லா படிக்க என்னென்னலாம் படிக்காமல் பெண்டிங் வச்சுருக்கோமோ இந்த டைமில் அதை யூஸ் பண்ணி நல்லா படிங்க. புதுசாக வரக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி என்ட்ரி ஆகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ட்ரி ஆகிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. காரணம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும் ஒரு 6 மாதம் ஆகுது. இந்த 6 மாதம் நீங்கள் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல ஆம்பிஷன் எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லி ஆகலாம். காரணம், ஒரு 6 மாதம் டைம் இருக்குது. குரூப் 2 எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ண, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ படிக்க ஆரம்பிச்சுன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். குரூப் 4 எக்ஸாம்லாம் ஈஸியாக பாஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இன்னும் குரூப் 4 எக்ஸாம்லாம் 2022 வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா புதுசாக வரக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். பழைய ஸ்டூடெண்ட்ஸில் நல்லா படிங்க. வேறு என்ன பண்ணுறது தெரியல. இதெல்லாம் கடந்து தான் போகணும். நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். நிறைய மாணவர்கள்லாம் பாஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இப்போ என்ன சொல்லணுன்னே தெரியல. வேறு வழி இல்லை. இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் நல்லா படிங்க. படிக்கும்போது எக்ஸாம் வந்தால் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா படிங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம ஆல்ரெடி முடிச்சு வச்சிட்டோம்னா அந்த காலகட்டங்களில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். மனம் தளராதீங்க. மனம் தளரும் போதெல்லாம் நிறைய ஏதாவது மோட்டிவேஷன் வீடியோ அப்படி மாதிரி பாருங்கள். நல்லா சாங் கேளுங்க. இந்த மாதிரி படிங்க. கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.